கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு இது இல்லை, அதில் தான் ஆண்களுக்கு பாலுணர்வு தூண்டப்படுதாம். நான் கூட கேட்டேன், ஒரு பேட்டி ஒன்று ஏதோ ஒரு டிவியில் டெபேட் சேனல் போல இது. அதில் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, என் உடம்பு என் உரிமை, அதெல்லாம் அந்த காலம் ஒருவனுக்கு ஒருத்தியெல்லாம் அதெல்லாம் இப்போ கிடையாது, அப்படிலாம் பேசக்கூடாது. ஒன்று இதெல்லாம் பழைய பஞ்சாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. ஒருத்தர் அதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாரு, இந்த மாதிரிலாம் வாழக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும், ஒழுக்கன்னு ஒன்று இருக்கணும், நாகரிகமாக பேசணும், ஆமாம் அழுக்காக இருப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, குளிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ட்டு. என்ன குளித்தாலும் அழுக்கு போக மாட்டேதுன்றது தெரியாது யாருக்கும். இப்போது சில இடங்கள்லேருந்து அழுக்கு போய்ட்டா நல்லா குளிச்சுட்டேன், நல்லா சோப்பெலாம் போட்டு நல்லா குளிச்சுட்டேன், நானும் சில விரலை வச்சு பார்த்து போது தான் நாத்தடிக்குது. நான் குளிச்சேனா இல்லையா, இப்போ நல்லா குளிச்சுட்டேன், நல்லா பல்லு எடுத்து குத்தினேன், பல்லெல்லாம் வளகிட்டு நல்லா எந்த கோல்கேட் பேஸ்ட்டோ காஸ்ட்லியோ அதை வச்சு இப்படி எப்படியே கழுவணுமோ அப்படிலாம் பல்லு டாக்டர் சொன்னாலும் அப்படிலாம் குச்சிட்டு மோந்து பார்த்தா நாத்தடிக்குது. பல் வளர்க்கணும்னா இல்லையா சார்? நாங்கள் கேட்ட கேள்வி, பெண்கள் வந்து துப்பட்டா போடாமல் இருந்தாவோ, துணியை வந்து ஒரு மாதிரி போட்டிருந்தாவோ ஆண்களுக்கு வன்முறை உணர்வை, காம உணர்வை, பால் உணர்வை தூண்டுது. அந்த மாதிரி போடக்கூடாது, நாகரிகமாக போடணும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை கட்ட மறந்துட்டியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறையே. நீச்சல் துணி மட்டும் நெசவு செய்யாமல் வந்துச்சா? நீச்சல் துணி நெசவு செஞ்சாங்களா இல்லையா? என்னத்தை தான்ன்றதுன்னு தெரில. இவன் ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் அழுக்கா இருப்போம், இந்த மாதிரி பாட்டு எதிரவன் தான் தப்பு பண்ணுறான் ஒருத்தன். அவர் வந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்துறாரு. ஒருத்தன் வந்து பேசிங்கிறான் ஒழுக்கமாக இருங்க, ஒருத்தனுக்கு ஒத்தி தான்றாங்க. இப்போ நான் வர பேசிங்கிறேன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குண்ணா. நான் சொல்கிறேன் சுய ஒழுக்கம்தான் ஒழுக்கம், சுய ஒழுக்கம்தான் ஒழுக்கம். உள்தாப்பால் தான் தாப்பால், வெளித்தாப்பால் மேட்ரு கிடையாது. வெளியே ஒருத்தன் தாப்பால் போட்டால் நம்ம கதை முடிஞ்சிச்சு, ரூம் கொள்ளே இருக்க வேண்டியது தான். எல்லாம் வெளித்தாப்பால் போட சொல்கிறாருங்க, நான் தான் உள்தாப்பால் போடுன்றேன். உள்தாப்பால் போகிறது அப்படின்னு கேட்டால் பால் உணர்வு என்கிட்ட இருந்தால் அவகிட்ட இருந்தா என்கிட்ட தான். எனக்கு காமம் வந்து உள்ள ஆட்டி வைக்குது, ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம். உள்ள எனக்கு வந்து ஆசை ஆட்டுது. கேள்வி கூட குமரி ஆயிடுறான், கேள்வி கூட. ஆல்மா ஒரு பாட்டு வரும், விளக்க அமைச்சா கிழவி கூட குமரன் தாண்டினோன்னு. ஒன்றே சொல்லிட்டான், ஒன்றும் இல்லைடா, நீ வச்சுங்கிற டவுல மூஞ்சில மூடு அது குமரி, வச்சுங்கிற டவுல கீழே மூடு அது கேள்வி. ஒரு டவுலில் தானே மேட்ரு. ஆமாம் சார், டவுலை உதறி மூஞ்சில போட்டு மேட்ரு. ஐயோ, ஒரு 15-16 ஓகேத்து நடு பக்கத்தில் குடும்ப பத்திரிக்கை, அது வந்து குடும்ப பத்திரிக்கையில் நடுவில் இருக்கும். ஆமாம், ராணி பத்திரிக்கை பேர். இப்போ இருக்குதான்னு தெரில. ஆமாம் இருக்குதா? ஐயோ, விளம்பரம் பண்ணுற முடியுது. அது முதல்ல ராணி புக்கை வாங்கி நடு பக்கத்தை பார்க்குறது 15-16. ஏன் உள்ள என்ன இருக்குதே, உள்ள காமம் வேலை செய்யுது, இப்படி உள்ள எல்லாம் வேலை செய்யுது, எண்டோக்ரைன் சிஸ்டம்லாம், ஹார்மோன்கள்லாம் துடிக்குது புச்சம், தக்கட 4-5 ஜெட்டி ஓட்ட வந்துச்சு. நம்ம சொன்னால் ஒத்துக்கா போகிறீங்க, மக்கி இத்து போயிடுச்சு. ஐயோ பாவம், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு. என்ன செய்யுது, யாரும் எந்த ட்ரெஸ்ஸுமே போடலைங்க, எல்லாம் நல்லா தான் புடவை கட்டியிருந்தாங்க. நைட்டி கூட போடாத காலம், நைட்டி போடக்கூடாது, அது வீட்டில் தான் போடணுன்னு சொல்கிற காலத்தில் நான் சொல்கிறேன். பிரச்சனை ட்ரெஸ்லேயே இருந்ததே, எங்கே இருந்தது, எங்கேயா என்கிட்ட தானே. நான் தான் சரியா இருக்கும். குடித்தா ஊந்துருவான்னு யார் சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு ஊந்துருது. இன்னும் சில பேர் மோந்து பார்த்துட்டு இல்லைன்னா எடுத்து லிப்டிக் மாதிரி தடவிக்கின்னு என்னடா குடிச்சிட்டுக்கிறாங்க. நான் நினச்சிப்பேன் 2வது கட்டிங்க 500 ரூபாய் காசு வாங்க போகிறதுக்காக என்ன பண்ணுறான் அவன். இன்னும் மோசக்காரப்பாவீங்களாம் ஆகிட்டானுங்க இப்போ. அங்கேயே ஐயா என்னடா சரக்கு அடிக்க வரல, நான் வெளியே பாட்டில் ஒன்று வாங்கி குடிச்சிட்டேங்க. நான் அவன் முன்னாடியே சோட போயிட்டேன்னு வரல, ஒரு மெசேஜ் போட்டுக்கிறான், பார்த்துருந்தாருன்னா தெரிஞ்சுப்பான். பாட்டில் வெளியே இருந்து வாங்கி, அது பிக்னிக் பிளேஸ் மாதிரி ஆக்கிடுது. நம்ம ஒருத்தர் ரூம் கொடுத்தா 4 பேர் கூட்டின்னு வந்து உள்ளே வச்சுக்கிது. அவங்க தனியாக ஒரு கிளப்புன்னு நடத்துகிறாங்க, அது கிளப் ஹவுஸாக மாற்றுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. என்னங்க கேள்வி, என்னடா கேள்வின்னா, ட்ரெஸ்ஸு அவங்க போடலைன்னா
அது வந்து சொல்கிறாங்களே உங்கள் கருத்துன்னான்னு என்ன கேட்டால் இப்போ என் கருத்துன்னா என் சொந்த கதையெல்லாம் என்ன பண்ணுகிறேன் இப்போ நான் ஏன்யா பிரச்சனை சொந்தத்தில் தான் என்கிட்ட தான், வெளியே ஒன்றுமே இல்லை. ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது, ஒத்து பார்க்குமா நின் கண்ணில் உள்ளது. ஒரு பொம்பளை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொன்னால் கிடையாது, நீ தான் என்ன அழகாக பார்க்குற. நான் எப்போதும் அப்படி தாங்கிறேன். என் பார்வை எல்லோரும் என் பார்வைக்கு எல்லோரும் என்ன அப்படி நீ விசேஷமாக என்னை பார்க்குற. எப்போதும் முற்கள் இப்போ ரோசம் ஒன்றா தான் இருந்தது, உமர் கல்யாணமுக்கு தான் வேறு மாதிரி புரிஞ்சுது. முற்கள் தான் என்ன பண்ணுது, என்ன பற்றி இழுக்குதுன்னு. அவன் பார்வை எங்கே இருந்தது, முள்ளில் இருந்தது. எல்லார் பார்வையும் எங்கே இருந்தது, ரோஜா இருந்து. மாற்றி பார்க்கணுன்னு பார்த்துருக்கலாம், ஆனால் பற்றி இழுத்தது உண்மை தானே. ரோஜாக்கள் பற்றி இழுக்கவே இல்லை, முற்கள்னா பண்ணவே இல்லை, என்னை விட்டு போகவே இல்லை. நாயுரின்னு ஒரு செடிக்குது, பக்கத்தில் போய் வண்டிங்கன்னு வச்சிங்களேன் துணியெல்லாம் ஒட்டிக்கும். நீ என்னை தொட்டு போனவன்னு காட்டி குத்துனுக்குது. திருவள்ளுவர்னு சொல்லுவார், நிலம் நீ மண் எங்கே தான் மண்ணில் நின்று அது காலை காட்டுன்றாரு. செம்மண்ணில் நின்னா உன் கால், கரிசல் மண்ணில் நின்னா உன் கால். அப்போ பிரச்சனை வெளியவே கிடையாதுங்க. ஒரு பொம்பளை அவுத்து போட்டிங்கன்னா கூட ஒன்றும் ஆகக்கூடாது, அவன் தான் கரெக்டு. அவளெல்லாம் குற்றச்சாட்ட கூடாது. ஆணுக்கும் அதே தான் ரூல். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை எங்கே கிடையாதுன்னா ட்ரெஸ்லலாம் கிடையாது. சும்மா புழுறானுங்க. எல்லோரும் அவுத்து போட்டு திஞ்சிருந்தா என்ன, நாய்ங்களாம் எங்கே ரேப் வந்த இது மாதிரி 4 நாய் அவுத்து போட்டு வந்து 6 பாய்ச்சை வச்சுன்னு ஆடின்னு வந்து சூத்து வர ஆட்டின்னு வந்தது, எங்களால் இருக்க முடியல, அதனால் ரேப் பண்ணிட்டோம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து சொன்னோம். நாய்ங்க இத்தனையும் அவுத்து போட்டு திரியுது. ட்ரெஸ்ஸை போட்டு திரியுது. என்ன பிரச்சனை, என்னையா பிரச்சனை? ட்ரெஸ் எல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. வஞ்சகம் உள்ளோ, வெறி உள்ளோ, ஆசை உள்ளோ, அனுபவிக்க தெரியாத புரிதலற்ற ஒரு மனநிலை உள்ளோ, கேடுகட்ட சூழ்நிலை உள்ளோ, எங்கே எனக்குள்ளோ. விபச்சாரம் தப்பு அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒருத்தர் டக்குன்னு சொன்னான், ஆற்றுப்பத்திரத்துக்கு போகணும் இல்லையான்னு கேட்டாயா. ஆற்றுப்பத்திரத்துக்கு சில ஆண்களுக்கு ஆற்றுப்பத்திரத்துக்கு இடம் இல்லைல்ல, அதனால் நியாயமாக தான் இல்லையா அந்த பதில். அப்போ சரி உன் பொண்டாட்டி அனுப்புனா விடுவா சொன்னா என்ன ஆகும்? அப்போ சரி என்ன பண்ணுவோம், பொண்டாட்டியை விபச்சாரத்துக்கு அனுப்புனா என்ன பண்ண மாட்டான்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ அந்த பதில் எதிர்பார்க்காத பதில். ஆமாம் தானே, இப்படி நீங்கள் கேட்கவே இல்லை, இப்படி புரிஞ்சிக்கவே இல்லை. போகிறது உன் பொண்ணு என்ன அவுத்துப்பட்டால் என்ன பண்ணுவியா? உன் பொண்ணு தூங்குறா மேலே பறந்து போயிடுச்சு அழுகே இல்லைலான்ட்டு இழுத்து போட்டு மூடி வச்சுட்டு போவியா, போய் என்ன பண்ண பார்ப்பியா? சனினே அதெல்லாம் சும்மா வெளியே போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் பொய் சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு கூட்டம் போய் பேசுறதும் தப்பு. அவள் விரும்ப அக்கடான்னு நாங்கள் ஓட போட்டா, துக்கடான்னு நீங்கள் எடை போட்டா, தடா அதற்கு தடா. எவ்வளோ நேரம் தான் பிரா போட்டு தொங்க விட்டுனுக்கிறது. மங்கனிகள் தொட்டிலே தொட்டில் தூங்குதடி அன்பே, அது கொஞ்சம் அவுத்து போட்டு ஃப்ரீயாக ஒரு அழகாக ஒரு சட்டை போட்டு பட்டனை போட்டு லூஸாக ஃப்ரீயாக இருக்கலான்னுங்கிற. அவ்வளோ என்ன பிரச்சனை எங்கே அவுத்து போட்டுதா? பொய் சொல்கிறானுங்க. மனிதனை தெளிவாக வாழ வைக்கலை, அவனும் தெளிவாக சொல்ல. பிரச்சனை உன்கிட்டடா, உனக்கு தேவைன்னா அனுபவிக்கலாம், தேவைன்னா தேவையில்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாட தந்தா சரி, உனக்கு முடியுமானா? ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறவன் முதல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தானா? இதான் கேள்வி. ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் சுருங்கி போய் ஒன்றும் இல்லாமல் விட்டு ஓடி போடுறான். ஒருத்தன் வெளியெல்லாம் எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் சைடில், ஆமாம் இருக்கிற பொண்டாட்டியை சாக வச்சுட்டு அது அப்படியே தட்டினாங்க தூக்கின்னு போயிடுச்சுன்ட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியை வச்சுன்னுக்கிறான். ஒருத்தர் டிசைனாக வாழ்கிறான். அப்போ நமக்கு என்ன தோணும்? ஒவ்வொரு தனிநபரும் எப்படி வாழணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டா இந்த ஒழுக்க போதனையாளர்கள் நமக்கு தேவைப்படுறாங்களா? இன்னும் நம்ம பார்ப்போமா? தேவையில்லாத வன்முறையில் நம்ம இறங்குவோமா? பிரச்சனை எங்கே நமக்கு புரியல. எது நமக்கு வேணும், எது நம்ம தேவை, எவ்வளோ தூரம் நம்ம சரி, எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட ஆண்மை இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம ஒருத்தர் திருப்தி பற்றலாம், யாருக்கு புரியணும்? அது எனக்கு புரியணும். அது யார் பிரச்சனை? இது ஏன் பிரச்சனை? ஒத்து வர்றவங்களுக்கும் ஒத்து வர சட்டமே சொல்லிக்குது. ஏனால் அனுபவிக்காமையே செத்து போன பொம்பளைங்கிறான், இதே வேலையை தெரிஞ்சுக்கிற பொம்பளைங்கிறான். பார்க்குறதெல்லாம் நுனிப்புள் மேற ஆடாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு மாடும் கிடைக்கல அவளுக்கு. யாருன்னா காலை கிடைத்தான்னா காலை கிடைக்காத சுற்றினுங்கிறா ஒத்தி. ஏன் காலை கிடைக்கலன்னா இவன் இப்போ 10 ஆடுங்களை மேய்ஞ்சாலுன்னா என்ன ஆகும்? அவளுக்கு கிடைக்காது. ஏன்? ஒழுக்கன்றது தனி நபர் சார்ந்தது, புரிதலை சார்ந்தது. ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்துக்கிறோம், நம்ம சாப்பிட்ணும், நம்ம தூங்கணும், நம்ம பால் உணிச்சு தவிக்கிறதுக்கு நம்ம மனைவி போதும். இல்லை நமக்கு மனைவி போதாது, எனக்கு போதாதுன்னா என் மனைவிக்கும் கூட போதாமல் இருக்கலாம். அப்படி தானே? எனக்கு சுதந்திரம் வேணும், என் பொண்டாட்டிக்கும் கூட சுதந்திரம் வேணும். அப்போ நான் அப்போ முடிவு பண்ணிக்கலாம், நாம் ஒருத்திக்கு மட்டும்தான் புருஷனாக இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், இல்லை வச்சுக்கணும். யார் தான்
எல்லா ரைட்ஸும் நான் யாருக்கு இருக்குது? அவன் இஷ்டம். எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சுக்கலன்னா யார் இஷ்டம்? அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் வந்துருந்துக்கிறானுங்க. காதல் கிழால், காதல் கிழத்தி, சேரி பரத்தை இப்படிலாம் பேருங்க வச்சு என்ன பண்ணிடுறானுங்க, கொண்டாடிக்கிறானுங்க. ஒரு பொம்பளை டான்ஸ் ஆட விட்டு பார்த்துக்கிறானுங்க, ஒரு ஆம்பளை டான்ஸ் ஆட விட்டு இன்றைக்கி பார்க்குறோம். அன்றைக்கெல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதில்லை. இன்றைக்கி நம்ம அண்ணெல்லாம் நிறைய ஆடிடுறாரு. சரச கலையை பழகி பார்க்க வீரசம் கீழ் நம்ம முன்னாடி போட்டு பாடுறி சொல்கிறோமா இல்லையா? சினிமா கிட்ட போனோமா இல்லையா? பொம்பளை பார்க்கறதுக்காட்டும் போனோம். நான் பொம்பளை பார்க்குறேன், நீ என்ன பண்ண? ஆம்பளை பாரு. உனக்கு எந்த ஆம்பளை பிடிக்கும் கேட்குறோம். அவள் சொல்கிறா தலை பிடிக்கும், தளபதி பிடிக்கும். எனக்கு பொண்டாட்டியை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும், புருஷன் எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் சொன்னேன். நம்ம என்ன பண்ண முடியும்? தூக்கா போட்டா, ஏன்டி உனக்கு புருஷனை பிடிக்கல, விஜய் பிடிக்கும் தூக்கு போட்டான். எத்தனை வியூ அதுக்கே? அப்போ மக்கள் எல்லாம் எப்படி தாங்கிறாங்க? அவன் தேவை ட்ரெஸ்னாலேயோ சுடிதார் போடுறதுனாலையோ பாச்சா காட்டுறதுனாலையோ என்ன இல்லை, அந்த சேலைங்கெல்லாம் அவுத்து போட்டு நின்றுங்குது பெருசாக பாச்சை வச்சுன்னு. ஏன்னா போய் ஃபக் பண்ணுவானா என்ன? கீழே மட்டும் உடனே போட்டு ட்ரில் பண்ணி மிஷின் போட்டு பெருசாக காட்டுனுது, சார் என்னால் முடியல, எத்தனை உள்ள சொருவு போகிறேன்னு சொல்லுவாங்க. சொம்மனா புழுவுறது, அதெல்லாம் கிடையாது, பொய். பெண் ஆடை அணிகிற சுதந்திரம் பெண்ணுக்கு உண்டு, ஆடை அடைகிற சுதந்திரம் ஆணுக்கு உண்டு. என்ன சில இடங்களில் ஒழுக்க வச்சுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் போட்டுனுவான்றான், கரெக்ட் தானே? ஆனால் தரமான ஸ்கூலில் யூனிஃபார்மே கிடையாது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி நத்துறார் ஒரு ஸ்கூலில், அதாவது அவர் பேரில் ஒரு ஸ்கூல் தான் ஸ்கூல்ன்ட்டு, அதில் போனால் யூனிஃபார்ம் கிடையாது. அவங்கவுங்க இஷ்டமாக ட்ரெஸ் போட்டுன்னு வரலாம், குழந்தைங்க இஷ்டமாக ட்ரெஸ் போட்டுன்னு வரலாம். இங்கே யூனிஃபார்ம் இருக்குதா என்ன? சில இடத்துல யூனிஃபார்ம் இருக்குது, அது அடிமைத்தானு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாருன்னா போட வேணாம் தானே, அது அவர் இஷ்டம். இது ஒரு அழகாக இருக்குதுன்னு போட்டாலும் அதுவும் யார் இஷ்டம் தான்? அவர் இஷ்டம் தான். ஒருத்தர் காவி போடக்கூடாது நம்ம சொல்ல முடியும்? அவர் இஷ்டம்னா போடலாம், காவி போடலாம், கருப்பு போடலாம், அவர் இஷ்டம், போட்டுக்கலாம். யாருக்கும் சுதந்திரம் என்ன இருக்குது? நமக்கு சும்மா கிண்டல் வேணால் பேசிக்கலாம். கருப்பு சட்டை போட்டால் மட்டும் ஒருத்தர் பகுத்தறிவாளர் ஆகிட்டார், டக்குன்னு ஒருத்தர் கருப்பு சட்டை வாங்கி போட்டுன்னு போயிட்டார், நான் பகுத்தறிவாளர் ஆகிடுவார். பைத்தியம், பகுத்தறிவுன்றதே பைத்தியமாயிடுச்சுன்ற நம்ம. அப்போது அதெல்லாம் கிடையாது. காமம், பாலுணர்வு தூண்டல் ட்ரெஸ்ஸில் கிடையாது, ட்ரெஸ்ஸில் கிடையாது. பாலுணர்வு தூண்டுனா பக்கத்தில் இருக்கிற பொம்பளைக்கு ஏன் தூண்டல? அப்போ பொம்பளைக்கு தூண்டுறது. பாலுணர்வு தூங்கும்போது உனக்கு ஏன் தூண்டல? பாலுணர்வு தூண்டுனா அப்பப்போ போயினே உன் பொண்டாட்டி பாலுணர்வு தூண்டி திரும்ப போயின்னுக்கிறியா என்ன? ஒரு வாய் போய் வந்தால் ரெண்டாவது வெட்டி என்ன ஆயிடுச்சே? ஆமாம், அப்படியே பெரிய வெட்டி முடித்த மாதிரி அப்படியே பெரிய வெட்டி ஆஃபீஸர் மாதிரி பார்த்துப்பான், அப்படியே வாட்டு பார்த்துட்டு அந்த பொம்பளை சி என்னடா பண்ணுறது, நம்ம இது மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமைன்னு. ஆமாம், மாப்பிள்ளை தான் 4 நாள் படுத்துட்டான் முட்டு வலியிலன்ட்டு, என்னது வந்தானோ அதில் அந்த அக்கா. வாழ்க்கை பல விதமாக இருக்குது. சொம்மனா இது பேசுறதுக்கு வேலை இல்லைன்ட்டு சொம்மனா கூப்பிட்டு வச்சு பெண்கள் இது மாதிரி துப்டா போடாது சரியா தப்பா, சரின்றதுக்கு ஒரு 10 பேர் தப்புன்னு வரதுக்கு நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இப்படிமா பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துடுச்சு. யாருன்னா முடி வச்சுட்டிங்களா? துப்பட்டா போட்டால் தெரியுமா தெரியாதா? இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டால் தெரியாது என்ன கேட்குறேன் நான். அதுக்கு தான் நம்ம உள்ளவே போகணும். நீ என்ன தான் டப்பா போட்டாலும் நாங்கள் என்ன பண்ணணும், மேடு போடலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்ன கூட கவுத்து போகிறது தான். கூட இங்கேருந்து போட்டு புதுசாக ட்ரெஸ்ஸு கண்டு கூட இங்கேருந்து போட்டு மூங்கிலில் பின்னிட்டு உள்ளே போய் தலையை மட்டும் சொல்லிட்டாக்கா உள்ளே என்ன சைஸே தெரியவே தெரியாது. கோழி மாதிரி கீழே கால் மட்டும் காமிச்சாக்கா கால் கூட தெரியக்கூடாது மாதிரி ஒரு ஷூவை போட்டு மாட்டிக்கின்னு பொம்பளை ஆம்பளையான்னு கூட தெரியாத அளவுக்கு கூட என்ன பண்ணலாம் நம்ம மாட்டிக்கின்னு. அப்போ நமக்கு தெரியாது சைஸ் எல்லாம். மற்றபடி என்ன ட்ரெஸ் போட்டாலும் சைஸ் தெரியும். நடக்கும்போது அந்த ஷேப்பே தெரியுது. ஐயா மெல்ல நட மீனி அங்கே நடக்கிற நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுன்றான் ஒருத்தன். அப்படி 8 அடி நோவை 8 அடி பூக்க என்னென்னவோ பாட்டு எழுதிக்கிறானுங்க. அந்த காலத்துல இதே வேலையை வச்சுக்கிறான். ஒரு பொம்பளை நடக்க விட்டு நிற்க வச்சு போய் அவள் கொலுசு இசையை திருடி புது சிம்போனி பண்ண போகிறேன், கட்டுமரம் துடுப்பு போல இடுப்பு ஆட்டுறா. நமக்கு காட்சி அப்படியே வருது. ஆஹா, கட்டுமரம் துடுப்பை போல இடுப்பு ஆட்டுறா, கட்டுமர துடுப்பு போல அடுப்பு ஆட்டுறா. இந்த பாட்டு கேட்டே துடுப்பு வந்துருக்கும் சில பேருக்கு. என்ன பாட்டு கேட்டாலும் துடுப்பு அப்படியே தான் இருக்கும். ஏன் நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கலை, அம்மி மதிச்ச நேக்கு எதுவும் இல்லை, அந்த கவலை நோக்கு புரியவில்லை, தொட்டா என்ன கேட்டா விடும் மாமா, கிட்ட முத்தம் ஒன்று தாமா. அப்படிதானே? நேத்து ருதுவான சீதா 3 மாதம் 4 வாரம் குளிக்கலையா. புரியுதா? ஏன்னாவதே மாடி இப்போ ஏன் ஆண் கற்றுது பாக்கியராஜ் போட முருங்கா. அதெல்லாம் சும்மா வச்சுங்க. உங்களை காம உணர்வுகளை வச்சுன்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுங்கிறாங்க. இந்த உலகமே இந்த ஓல்டு
பூமியே இந்த ஒரு விளையாட்டு விளையாடுனுக்குது. இது மேலே அக்கறையாகி அதை மட்டுமே முக்கியமாக்கி அதுக்காகவே சண்டை போடணும். ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை இங்கே தான்ற மாதிரி வச்சுக்கின்னு நீ என்னை விட்டு அவளை பார்க்குற, அவளை கூட போட்டு எடுத்துக்கிற, அவள் ஜோடியாக ட்ரெஸ் போட்டுனுக்கிறா, இவன் இப்படிக்கிறா, இதே வேலை அந்த பொம்படிக்கு, இவனுக்கு அதே தான் வேலை கூட பேசுகிறானோ, போன் யாரை கூட பேசிக்கிற, இப்படி இது ஒரு வேலை இவனுக்கு. பாவமாக இருக்குது மனிதர்கள் நினச்சா. ஐயோ பாவம். வாழ்க்கையில் எத்தனையோ பக்கங்கள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, வாடுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நல்ல வண்டி வாங்குறதுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பொம்பளை சுற்று நினைத்து ஆம்பளையும், ஆம்பளை சுற்று நினைத்து பொம்பளையும் வேலையை வச்சுன்னு குண்டியாடா உங்கள் பிரச்சனை. சனி இல்லை 8 ஜான் உடம்புல அது கொஞ்சோண்டு இருக்குது. அரிக்காய் சேரு கறி 5-6 மயிறு, அவ்வளோதான் அது. அரிக்காய் சேரு கறி. நம்ம சொல்லிட்டே போயிட்டான். கறந்த இடம் நோக்குதே பேழை நெஞ்சம், பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம், கறந்த இடம் நோக்குதே கண் அப்படின்னுக்கிறான். ஏண்டாப்பா ட்ரெஸ்லலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா நான் பேசின்னு வைப்பானுங்க. நீங்கள் என்ன பண்ணுக்காதீங்க. நான் துப்படா போடாமக்கிறேன், அப்படின்னா நம்ம அவளையே பார்த்துனுக்கணும். இம்மா யாரெல்லாம் துப்படா போடலன்னு பார்த்து, அப்போ அவங்களாம் முந்தாண்டி போட்டுங்கிறாங்க, அவங்களாம் பார்க்கக்கூடாது. ஒரு 3 பேர் தான் துப்படா போடாமக்கிறாங்க. ஆமாம், அவள் சொல்லுவாள் மூஞ்சி இங்கே இருக்குதுடா, இங்கே இருக்குது, மூஞ்சை பார்த்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. திருந்தாத ஜென்மங்களை என்ன பண்ண முடியாது, நம்ம திருத்த முடியாது. மனசு தான் வெறியாகி போய் தப்பாயிட்டே. மனம் தெளிவாயிட்டா ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தாலும் ஒன்றா ஆகாது. யாருன்னா ஒருத்தர் ஜெட்டி போட்டுனா இருந்தாவே உனக்கு மேலே ஏந்து ஏதோ வலிக்க ஊன்ட்டுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் மனம் தெளிவடையிலன்னு அர்த்தம். அது கண்ணில் கிடைக்க போதில்லை, காட்சியை பார்த்தே. இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சிட்டோம்னா நாய் போய் நாய் கொலிக்கும் கண்ணாடி பார்த்து. அந்த மாதிரி தான் இவனுக்கு பான் வீடியோ பார்த்துட்டு கொலிச்சுன்னு வைப்பானுங்க. இன்னும் 6லேருந்து 5க்கு போயிட்டான்னு அர்த்தம். இதில் வர ஐயா நீங்கள் உங்களை பார்த்துட்டு பேருக்கு நான் அந்த மாதிரி படம்லாம் பார்க்க தெரியாது. சனினே அது படமே, அது சும்மா தானே இது. அந்த நாய் பார்த்து கொலிச்சுங்குது, அதுக்கும் இந்த பானி வீடியோ பார்க்குறவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க? அங்கே அதே மாதிரி உடம்பாட்டின்னுப்பான். பார்க்கறது தான் தெரியும் நமக்கு. ஷேக்கில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே தம்பி ஷேக் ஆயினுக்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு மாய காட்சிக்கு என்ன ஆகிறான்? ஏமாந்து போய்கிறான். மனிதன் பாவம், மனிதன் பாவம். மன வளர்ச்சி கொன்றவனா மாறினே வரான். பால் உணர்ச்சி அவசியம்தான், ஆனால் அதே வேலை கிடையாது. கட்டுப்பாடற்ற காமம் குற்றம், கட்டுப்பாடற்ற காமம் குற்றம். காமம் வர வைக்கிறது வந்து கொண்டாட வேண்டியது. அது பரஸ்பரம் ஒருத்தருக்கு தேவைப்படுறதை பொறுத்தது. ஒருத்தருக்கு ஒத்தியாக வாடுறது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. நமக்கு தெரியாது. அந்த ஆண் சரியாக தாங்கிறானா, அந்த பெண் சரியாக தாங்கிறாளா, அவனுக்கு எல்லாத்துலையும் ஈடுபடுறாரு நமக்கு தெரியாது. அதனால் 19 என்ன பேச முடியாது. ஒருத்தனுக்கு ஒத்தின்லாம் நம்ம பேச முடியாது. வாழ்க்கை பல சூழலில் பலவிதமாக இருக்குது. வாழ்க்கை அவங்கவுங்க நினைக்கிறது வேறு மாதிரி இருக்குது. கற்றுக்கிறது, போகிறது, வர்றது, தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வேறு தளங்களில் நிகழுது. அதனால் யாரையும் என்ன பண்ண முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், யாரையும் கட்டுப்படுத்துறதோ கட்டுப்படவோ தேவையில்லாதது. பாசமாக அன்பாக இருக்கிற மனைவியாக இருந்தால் பாசமாக இருப்பாள். அவளுக்கு என்ன பண்ணாலுமே பாசமாக இருக்க தெரியலன்னா சனியனை விட்டு போயிடலாம் தானே. வெறுப்பாகிற வாழ்க்கையே இல்லை. யாரும் வெறுப்பாக வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. இல்லை ரொம்ப வெறுப்பாக தான் சாக வச்சிருங்க கூட சொல்கிறேன். ஒருத்தர் சாக வச்சுருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி என் புருஷன் இல்லை, செத்துடுறேன். இதுமாதிரி செத்துட்டிங்கன்னா மக்கள் தொகை கொஞ்சம் குறையும். இப்போ பிறந்து வந்து வாழ்ந்தவங்களாம் பார்த்து நான் ஒரு டிப்ஸ் தரேன். என்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கலனா அவங்களுக்கு விஷம் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சிச்சு. இந்தடா நீ எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுன்னா ஓகே. அதான் இலங்கைக்கு போய் சைனைடு வாங்கி வந்து கொடுத்தோம்னா எல்லாருக்கும் யார் பிடிக்கல சாவடிங்கன்ட்டா மக்கள் தொகைன்னா அவன் தானா குறைஞ்சிரும். சாவம் அடிக்காமல் வாழ வைக்காமல் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கு போட்டுவாங்க சாவடிக்கிற மாதிரி. கூடவே இருந்து எப்போவுமே வெறுப்பேற்றினே இருக்காங்க. அதாங்க எனக்கு பிடிக்குது. கடகன்னு ஓடியாந்து என்ன பார்க்குறீங்க, கிளாஸு கழுவு போனால் என் ஒருத்தன் ஓடுறா பின்னாடி ஒருத்தி. என்னன்னா அங்கே போய் யாருன்னா பார்த்துருவாரு. கக்குசு போனால் ஒருத்தன் பின்னாடி ஓடுறா ஒருத்தி. ஐயோ இவ்வளோ மோசக்கார பாவீங்களா இருப்பாளுங்க இந்த உலகத்தில் நினச்சேன் நான். அம்மா அடி நோ 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 நோ. ஆமாம் மோசம், ரொம்ப மோசம். எப்போ பாரு கண்ணை கொள் வச்சே பார்த்துங்கிறது. யார் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏன் வந்தாங்க, இவங்க ஏன் சீக்கிரமாக வந்தாங்க, அவங்க ஏன் அப்படி வந்தாங்க, உள்ளே எவ்வளோ நேரமாக என்ன பண்ணியிருந்துருப்பாங்க. ஆமாம் புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து புரிஞ்சிக்கோங்க அப்படின்றது. பாவம் இல்லை இந்த மூளை இல்லை. ஐயோ யாருக்கு நஷ்டம்? யாருக்கு? ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னா சந்தேகம் பண்ணோம், மேட்ரு முடிஞ்சிச்சு. ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கக்கூடாது முடிவு பண்ணால் ஒன்றும் பண்ண வேணாம். பொண்டாட்டியோ புருஷன் என்ன பண்ணுங்க, சந்தேகப்படுங்க போதும். சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. அவர் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டார். ஆமாம் அவரும் மலர மாட்டார், மற்றவங்களையும்
மலரவோ வாழவோ விட மாட்டார். ஏன்? பூச்சி ஈர்த்துப்பார். வளராத, கவனமாக இருங்க. ட்ரெஸ்ஸோ துப்பட்டாவோ காம உணர்வுகளை தூண்டல, எல்லாரையும் அது தூண்ட முடியாது. அதெல்லாம் முடியுன்றதுனால தான் ஒருத்தர் இப்படி ஈர்த்து தூடுறா. எல்லாம் இப்படி தானே இருப்பாங்க. இப்போல்லாம் இப்படி ஈர்த்து விட்றாங்க. அதெல்லாம் கடவுளே, ஆஹா, இது மாதிரிலாம் இந்த நூற்றாண்டில் நம்ம சந்திப்போம்னு தெரியவே தெரியாது. இப்போ ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் ஐட்டத்துக்குன்னு தனியாக ஒரு பொம்பளை போடுவாங்க. ஐட்டம் சாங்குக்குன்ட்டு அவங்க ஒரு மாதிரியானவங்களாகவே இருப்பாங்க. அப்படி கெட்டு போயிடலாம். இப்போல்லாம் ஹீரோனியாக எல்லாத்தையும் அவுத்து போட்டு காமிச்சிட்டு போய் நிற்கிறாங்க. சார் ஜெட்டி தானே நான் போட்டுக்கிறேன், பிரா மட்டும் போட்டுன்னு வரணும், அவ்வளோதான், ஓகே சார், அது என்ன பிரச்சனை இருக்குதுன்ட்டு. ஆனால் வெளியே அவங்க அப்படி போட்டுன்னு வரல, சீனில் தான் வராங்க, நீங்கள் தான் அதை பார்த்துங்கிறீங்க. அதே பொம்பளை வெளியே அப்படின்னா பண்ணல, அவங்க வரல, ஜெட்டி போட்டுன்னு சுற்றிங்கிறாங்க. நடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்க, பண்ணுங்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு எது நல்லது, உங்கள் உடம்பு எவ்வளோ தூரம் மறைச்சிக்கலாம், இல்லை எவ்வளோ தூரம் காமிச்சிக்கலான்ட்டு. நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் காமிச்சாலும் பார்க்குறவனா தான் பண்ணுவான். ஆமாம், எல்லாம் எக்ஸ்ரே கண்ணோட அலையிறானுங்க. எப்படி இருக்கும், இது ஐட்டம், இது எவ்வளோ இருக்கும், கறி எவ்வளோ தேரும் அப்படின்ட்டு. இன்னும் சில பேருக்கலாம் வேலைக்கே ஆகாமல் நம்பர் சொல்கிறதுக்குறான். எனக்கு அவ்வளோ தெரியும், எவ்வளோ தெரியும், எவ்வளோ தெரியும். என் வாழ்க்கையில் ஒரு 20 பேரை சந்திச்சுக்கிறேன் சொன்னேனே, 20 பேர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். ஆமாம், கட்டு கலங்காமல் வச்சுருந்துருப்பான். தொட்டு கூட பார்த்துது 20 பேர் தெரியும் அவனுக்கு. ஒருத்தையை கூட வாழ்வான், பக்காவாக வந்திருப்பான். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயங்களாம் குண்டின்னு தான் நடப்பாங்க. எல்லாம் தாத்தா பண்ண வேலை. ஆமாம், விட்டதே கிடையாது ஒரு நாள் கூட இவர். அதாவது விட்டதே கிடையாதுன்னா விடாமந்ததே கிடையாது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. விட்டதே கிடையாது, விடாமந்தா இருக்கிறது தெரில, எனக்கு தெரில. ஆனால் ஆயாக்கிட்ட நல்லா வேலை வாங்கியிருந்தார். அந்த ஆயாவில் நடக்கூட முடியாத அளவுக்கு ஆகிட்டுக்கிறாங்க. அப்போ இப்போ பாவம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சாப்பிட்ற சாப்பாடு சரி கிடையாது ராஜா. நல்ல சோறு நம்ம என்ன பண்ணல, சாப்பிடல. அதனால் அதெல்லாம் சாத்தியம். அதனால் ட்ரெஸ் மேலெல்லாம் அக்கறை எடுத்துக்காதீங்க. உங்களை நீங்கள் உள்தாப்பால் போடுங்க. உங்களை நீங்கள் ஒழுக்கமாக வச்சுங்க. உங்களுக்கு தேவையே எது தேவைன்றத நீங்கள் கவனம், உங்கள் தேவையில் மட்டும் கவனமாக இருங்க. அவருக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது முடிஞ்சிச்சு. அவருக்கு என்னென்ன ஐட்டம் தெரியுதுனாக்கா எல்லாத்தையும் உங்களால் திருப்தி பார்த்த முடியாது. ஏன் எல்லாரையும் முடியவே முடியாது. எதுக்கு? சில பேருக்கு சில ஐட்டம் செய்யவே தெரியாது. சாப்பாட்லேயே சில ஐட்டம்லாம் சிலருக்கு செய்யவே தெரியாது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு முறுக்கு சொல்ல தெரியாது. கேட்டாக்க சொல்ல தெரியாதுன்னே சொல்லுவாங்க. ஏன்? பட்சணெல்லாம் செய்ய தெரியாது. அந்த சீடை, அந்த இது சங்கு மாதிரி ஒன்று செய்வானுங்க, பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் போட்டு சங்கு மாதிரி போட்டது, உள்ளே ஸ்வீட்லாம் ஸ்டப் பண்ணி விற்கிறது, இந்த இது மேலே போட்டு பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்களே கலகலான்ட்டு, நிறைய ஐட்டங்குது. அதெல்லாம் மறந்துனே போயிது. ஏன்? எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி செய்கிறவங்களாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆமாம், அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வர்றதே வேலையாக போயிடுச்சு. அப்போல்லாம் மாவு திரிச்சு சப்பாத்தி, இப்போ ரெடிமேடாக மாவு. நம்ம என்ன சொல்லி நைட்டில் சத்துருவோனாக்கா சப்பாத்தி சாப்பிடாது, எதுக்கு ஒன்று திரிச்சு மாவுன்றாங்க. கம்முன்னு. அப்போ நம்ம தான் உஷாராக புரிஞ்சு என்ன பண்ண. கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா, அவுத்து போட்டு இருந்தால் கூட என்ன இல்லை, ஆண்மை இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, அறிவாளிக்கும் பிரச்சனை இல்லை. ஆண்மை இல்லாதவன் தான் அர்த்தம் கிடையாது. அவுத்து போட்டாக்கா ஆண்மை வரலைன்னா ஆண்மை இல்லாதவன் கிடையாது. அவனுக்கு அந்த நேரம்னா இல்லை, தேவையில்லை, வேறு மாதிரி அதை மதிக்கிறான். பணத்தை கூட ஃபக் பண்ணுறவங்கிறான் இந்த காலத்தில். அந்த காலத்துலேயும் எதுக்குறான் போல். நம்மால் சொல்லிட்டாரு, பொறுப்பென்றி பொய்மை முழுக்க இருட்டறியில் ஏதில் பிணம் தழிட்டு. பணத்தை தழுவிக்கிறானுங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு. அவ்வளோ மோசக்கார பாவிகளும் இருக்கிறானுங்க. அவுத்து போட்டால் தான் இல்லை, பிச்சைக்காரிச்சியை பக் பண்ணுறவங்களாங்கிறான். சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. நம்ம அண்ணன் விவேக் நடிச்சிட்டோம் போயிருக்கிறார். அதனால் மோசக்கார பாவிங்க இருக்கிறானுங்க. அதனால் துப்டா மேட்ரா அவனுங்களுக்கு மோசக்கார பொம்பளைங்கிறானுங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு கூப்பிட்டு போய் அவனை கூட்டு பண்ணி அவன் தான் உன் ஃப்ரெண்டு, அவனையும் கூப்பிட்டு நிற்கிறாளுங்க. அந்த மாதிரி ஆளுங்களாங்கிறாங்க. ஒன்று பார்த்தா 2 பேர் ஒரே பேரில் இருக்கலாம். இந்த மாதிரி குரூப் செக்ஸ் எல்லாம் வந்துச்சு. கண்டதெல்லாம் பச்சு வேறு மாதிரிலாம் இட்டுக்கிறானுங்க. நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்தா வேறு மாதிரிலாம் காமிச்சிங்கிறானுங்க. நீயும் பார்த்து அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணான்னு நான் ஆகிடுவேன். முடிஞ்சிச்சு உன் கதை பார்த்துனா. அதனால் உள்தாப்பால் போடப்பாரு, உனக்கு நீ நேர்மையாரு.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.